ஃபர்ஸ்ட் அப்புறம் அம்மா வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு டக்குன்னு எமோஷ்னல் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா உண்மையாலுமே எனக்கு என்னமோ அம்மா குழந்தைக்கு போடுற மாதிரி 2 கிளிப்பு போட்டு விட்டுட்டு உட்கார வச்சுட்டாங்க அந்த அக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அது ஏதோ ஹீட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க போடுறதெல்லாம். அப்புறம் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மா வந்தோடனே ஐயோ வேறு யாரோ மாதிரி இருக்கா அப்படின்னாங்க. டிஃப்டிலே பார்க்காதீங்க உங்களுக்கே பயமாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வந்து நான் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸாக சொல்லணுன்னா ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான். இதை பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சரி அதை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ எடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒருத்தவங்க அக்கா சிஸ்டர் நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிறையா டைம் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வருவாங்க. என்ன ஏது எப்படி போகுது இந்த விளாக் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கே ரொம்ப பயமாகவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா என்னோட இப்படி இருக்கிற ஃபேஸை எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்றது தெரியல. நான் சொன்னேன் எனக்கு எந்தவித சைட் எஃபெக்டும் வரக்கூடாது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணதில்லை என் லைஃப்பில். நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து மேக்கப் போட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவங்க வந்துடட்டும். வந்தோடனே அவங்க கூட சேர்ந்து நான் அவங்க கூட பேசுகிறேன். ஓகேவா? ஸோ அவங்க வந்து வந்துட்டாங்களாம்மா சேர நகருக்கு. ஸோ நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வேறு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, பயமாக வேறு இருக்குது. எல்லோரும் யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. பட் எனக்கு இது புதுசாக இருக்குல்ல, பார்ப்போம் எப்படி வருது. செல்லக்குட்டீஸ், ஸோ அவங்க வந்து வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து கேமரா முன்னாடி பேசுறதுனால கொஞ்சம் ரொம்பவே வெக்கப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் நேரம் கழித்து பேசவா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகேக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்த உடனே சாரீ வந்து அயர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அளவெடுத்து அழகாக நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அளவெடுத்தாங்க. நான் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் தான் இருந்ததா, புதுசாக ஸ்டிச் பண்ணது ஒன்று கொடுத்துருந்தேன் ஆரி ஒர்க்குக்கு. பட் அது வரவே இல்லை. 1 வாரம் 2 வாரம் பக்கம் ஆயிடுச்சு. தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பரவாயில்ல இந்த ப்ளூ கலர்லேயே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க்கா அப்படின்னோடனே வந்த உடனே 3 சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ரெட் கலர் ஓகே அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து அழகாக வந்து அயர்ன் பண்ணி நீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சாரியுமே சூப்பராக இருக்கும். எனக்கு கலரு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வந்து 10th தான் படிச்சிருக்காங்க. பட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக பேசுகிறது, நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுல இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வர காஃபி மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி வர காஃபி வச்சு கொடுத்தேன். அவங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாங்க. அவங்க வந்து திருப்பூரில் இருக்காங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க சாரீ வந்து நமக்கு கட்டி விட்டுட்டாங்க. ஸோ சாரீ கட்டுறதுன்னு நமக்கு புதுசு கிடையாது. பட் இந்த மேக்கப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபைனல் டச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேக்கப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு தூக்கம் வந்தது நல்லா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்டாக பிரித்து எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்னால், ஆனால் ஃபேஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டாக பிரித்து அவங்க ஏதோ பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல.
அதுக்கப்புறம் 2 பக்கமும் குழந்தைக்கு போடுற மாதிரி 2 கிளிப்பு போட்டு விட்டுட்டு உட்கார வச்சுட்டாங்க அந்த அக்கா. கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து அது ஏதோ ஹீட்ருன்னு நினைக்கிறேன். ஹீட்ரு வச்சு கொஞ்சம் இது பண்ணாங்க. அவங்க வந்துட்டு கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. சீரியஸா நம்ம நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே காமிக்கிறாங்க அவங்க. அதுதான் உங்களை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, உங்களை நான் எக்ஸ்ட்ராலாம் பண்ண மாட்டேன், அப்படியே வெள்ளை வெள்ளைன்னுலாம் காமிக்க மாட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்கள் ஸ்கின் டோனில் நான் உங்களை காமிப்பேன் அப்படின்னு. எனக்கும் அதுதான் வேணும், நானாக இருக்கணும், வேறு யார் மாதிரியும் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி நான் அதுதான் பண்ணுவேன், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா. நான் இந்த லிக்விடு போட்ட உடனே இதை ஹேர் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் லிக்விடு போட்டாலே ஹேர் ரிமூவ் ஆயிருமா அப்படின்னா, இல்லை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கண்ணுக்கிட்ட வச்சாங்க. எதுக்குன்னு நான் கேட்கவே இல்லை. சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சாங்க. ஸோ அதை காமிங்கக்கா அப்படின்னு சொன்னேன். சூப்பராக இருந்தது இந்த ஹேரு, நல்லா நல்லா இருந்தது எனக்கு. அதை நான் முன்னாடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அக்கா வந்துட்டா கரெக்டாக. ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது மட்டும் அக்கா வந்துட்டா. அப்புறம் அக்கா கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவளுக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா அக்கா கல்யாணத்துக்குமே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க மேக்கப் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிளாக்காக இருக்கவங்களுக்கு ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு தான் மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கல்யாணத்தில் எங்கள் அக்காவாக தான் இருந்தா. என்ன லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்க, சாரீ, ஹேர் ஸ்டைல் அது மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அவளுக்குமே இது ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த அக்காவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபேமிலி கூடயும் நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க. நாங்களும் அப்பாவும் அம்மாவும் நல்லா பேசினாங்க எல்லாத்துக்கிட்டேயும். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, பாதியிலே பார்க்காதீங்க, உங்களுக்கே பயமாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வந்து நான் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸாக சொல்லணுன்னா பிடிச்சிருந்தது ரொம்ப. என்னோட வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் என்ன நான் என்ன மாதிரியே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நான் வேறு யாரோ மாதிரி இருக்கேனா, நானாக தான் இருக்கேனா அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அக்கா வரும்போது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பூவு, சாரீ, ஜுவல்ஸு, மேக்கப் செட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒவ்வொன்றா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி அதுன்னு பண்ணுறாங்க அப்படின்றது புரியல. ஸோ நம்ம அந்த ஃபீல்டில் போகும்போது நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோவுக்கு பண்ணாங்க. கலர் மாதிரி இது போட்டுட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருந்தாங்க. எங்கள் அக்கா வந்து கேட்டா, என்ன இது ஐப்ரோ வந்து நீட்டாக பெருசாகவே இருக்குது அப்படின்னா. அப்புறம் தான் அந்த அக்கா சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் அக்கா வந்தா, அப்புறம் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மா வந்தோடனே, ஐயோ வேறு யாரோ மாதிரி இருக்கா அப்படின்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ச்சா. ஸோ எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல எங்கள் அம்மாவுக்கு. அம்மா வருவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்து சாப்பிட்றதுக்காக என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அக்கா வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஹேரு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐக்கு போயிட்டாங்க. கண்ணுக்கெல்லாம் என்னென்னமோ போட்டாங்கங்க, கலர் கலராக போட்டாங்க. நான் வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்துட்ருந்தேன். அப்புறம் அக்கா வந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அக்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா நமக்கு இதெல்லாம் புதுசுல்ல. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து பிடிக்கல அப்படி இப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணுங்கள். என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க போடுறது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுது டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்னு. அப்புறம் ஹேர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும், மெயின்டைன் பண்ண முடியும், இருக்கிற ஹேரை வந்து நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வர சொன்னேன். எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு டக்குன்னு எமோஷ்னல் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா உண்மையாலுமே எனக்கு என்னமோ கல்யாணம் மாதிரியும், நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரியும் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஓவராக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் சொன்னாங்க, "அக்கா நீங்கள் மேக்கப் போடுற நேரம் நல்லா மாப்பிள்ளையா அமையட்டும்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கண்ணுக்கு போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எங்க அக்காவுமே பக்கத்துல நின்னுட்டு, "அழகா இருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்க பாப்பா வந்தா எங்க அக்கா கூட. அவ பார்த்துட்டு நான் வேற யாரோ நினைச்சுட்டா டிஃப்ரெண்ட்டா. அப்புறம் தான் சொன்னேன், "சித்தி, சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து நின்னுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ அதில எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜுவல்ஸ் அக்காவும் எங்க அக்காவும், இந்த அக்காவும் தான் மாத்தி மாத்தி பண்ணிட்டுருந்தாங்க. ஜுவல்ஸ் போட்டு, கம்மல் போட்டு எல்லாமே. எனக்கு இந்த ஜுவல்லும், இந்த ஹேர் ஸ்டைலு, இந்த மேக்கப் எல்லாம் செட் ஆகுதா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு எங்க அப்பா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்றத நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொருத்தவங்களா நாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சுட்டு இருந்தோமா, எங்க அப்பா வந்து ஒரு ரியாக்ஷனும் பண்ணலைங்க. "என்னப்பா எப்படி இருக்கேன்ப்பா நானு?" அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா, "நல்லா இருக்க பாப்பா, நல்லா இருக்க பாப்பா" அவ்வளோதான். என்ன 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 ஏது ஒண்ணுமே சொல்லல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாப்பா 2 ஃபோட்டோ எடுக்கலான்னு" சொல்லிட்டு, எங்க அப்பா கூட ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். எங்க அப்பா அந்த அக்காகிட்டயும், "நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நெத்தி சுட்டி வச்சாங்க. சீரியஸா சொல்றேன். நான் இதே திரும்ப திரும்ப சொல்றேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா என்னைய அவ்ளோ புடிச்சிருந்தது. இந்த கெட்டப்ல எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அக்கா எனக்கு குங்குமம் வச்சு விட்டா. கரெக்ட்டா வச்சிருந்தா. எனக்கு டக்குனு வீடியோல பார்க்கும்போது ரொம்ப புடிச்சிருந்துச்சா, சரின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். இது நான் தானான்னு எனக்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் செல்லக்குட்டீஸ். ஸோ எப்படி இருக்கு? நான் வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ எங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அக்காவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் திருப்பூர்லேருந்து வரேங்க. என் பேர் கீதா. என்னோட சிக்னேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா காமிக்கிறது தான். நான் வந்து ஓவர் டூலாம் பண்ண மாட்டேன். இப்போ நான் இவங்களா தான் காமிச்சிருக்கேன். நான் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணல. இவங்களோட ஸ்கின் டோன்லேயே நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இவங்களோட பிக்மெண்டேஷன்லாம் வந்து நான் கம்மி பண்ணி, இவங்களோட நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? இவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லுங்கள் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து மழை வேற வந்துருச்சு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. இவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு கரெக்டான ரீலோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்கலையே அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபுல் லுக்கு இது தான். அப்புறம் அந்த அக்கா ஏதோ மிஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு மூக்குத்தியை போட்டு விட்டாங்க. அந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல. "அக்கா மூக்குத்தி போட்டோன்னே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க" அப்படின்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு ஒரு 2, 3 வீடியோலாம் எடுத்துட்டு, அப்புறம் அக்கா வந்து அண்ணாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. ஓகேக்கா. தம்பரான் ஸோ வெளியே போய் எங்கேயாச்சும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஃபுல்லாக மழை. எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்க முடியல. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். என் தங்கச்சியெல்லாம் அடையாளமே தெரியல அப்படின்னு வேற யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டா. ஸோ எனக்கு இது புதுசாக இருக்குது. பட் அவங்க வந்து ஒர்க்கு சூப்பராக பண்ணுறாங்க. நான் அவங்களோட கான்டாக்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட நம்பரையும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டா ஐடியும் சொல்கிறேன். ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க வந்துட்டு மேக்கப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இன்னும் நான் ஒரு 4, 5 ரீல்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். பார்த்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஹேர் எல்லாம் வந்துட்டு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, எனக்கு வந்து இந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கு மனசே இல்லை. அதுவும் இல்லாமல் என்னால் ஃபோட்டோவும் ப்ராப்பராக எடுக்கவும் முடியல. மழை வருது, இருட்டாக இருக்குது, எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது? ஆனால் மனவலியோடு தான் நான் வந்து இந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணினேன். பாப்பா வந்து என் தங்கச்சி வந்து அந்த ரப்பர் பேண்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தா. ஏன்னா ஒரு ஆள் பின்னாடி இருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக
அவள் சிசர் வச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அப்பள விட இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லுக்கில் எனக்கு ஜுவல்ஸ் அதிகமாக இல்லாமல் சிம்பிளாக இருந்தால் எனக்கு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவ அவகிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தேன், எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பேசிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தேன். அவளுக்குமே இதெல்லாம் புதுசாக இருந்தது. அவளுமே வந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா. என்னமோ பேசிக்கிட்டே அப்படியே வந்து எல்லாத்தையுமே மெதுவாக கட் பண்ணி எடுடி, அதை கட் பண்ண, நீ என்னோட இருக்கிற கொஞ்சம் முடிய கட் பண்ணி எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சரி சரின்னு சொல்லிட்டு, சரி இதை முன்னாடி வச்சு பாரு எப்படி இருக்குன்ட்டுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அதை முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடியும் போட்டுட்டு அப்படியே எனக்கு என்ன பேசுது என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஒரு 2, 3 வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு இந்த லுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வச்சுப்பா ரெடி அப்படின்னேன். அவளுக்கு முடி நல்ல முடி தான். ஆனால் அவள் ஹைட்டுக்கு அவளுக்கு ஹிப்பு வரைக்கும் வந்தது. நல்லா இருக்கு இந்த ஹேரு. இது ஒன்று வாங்கி வச்சுக்கணுமோ என்னமோ. சரி பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்றத. அப்புறம் நல்லா தலை எல்லாத்தையுமே எல்லாம் கழட்டி நல்லா வந்து ஹேரை இது பண்ணி விட்டேன். நல்லா இது பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டேன். ஸோ எல்லாமே கழட்டியாச்சு. மேக்கப்பும் இன்னும் ரிமூவ் பண்ணணும். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு லிக்விட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த லிக்விட் வச்சு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இதில் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஓகே இது போதும் அப்படின்ட்டு. இதை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. எப்போவுமே மேக்கப் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லலாம், உங்களுக்கு மேக்கப்பே பிடிக்காதுன்னீங்க, அப்புறம் மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதனால தான் வந்துட்டு சரி ஓகே நானும் யோசித்தேன் பல டைம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அக்கா கம்ஃபர்டபுளாக பேசினாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எதுவும் ஆகாது ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.